ஆவிலிருந்தே உயிரெழுத்துக்கள் ஆரம்பிக்கிறது ராவணா. ஆனால் நீ அந்த ஆவை தர்மத்தோடு இணைத்து அதர்ம பாதையை தேர்ந்தெடுத்தாய். நீதி என்றும் ரத்தத்தை கேட்காது, நல்வழியை காட்டும். அதன் வழியை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நீதியை அநீதியாக்கியவன் அதற்குண்டான பதிலை சொல்லத்தான் வேண்டும். இரவை வென்றுவிட்டதால் சூரியனை கொண்டாட முடியாது, இருளை கொன்றதால் தான் சூரியனை கொண்டாடுகிறோம். நான் அந்த ராவணனோடு சண்டையிடவில்லை. நான் பார்த்த ராவணன் ஞானம், வீரம், சக்தியின் பலத்தால் அசுரர்களுக்கு அடையாளம் தந்தான். நான் இந்த ராவணனோடு போரிடுகிறேன். இவன் பக்தியால் கிடைக்கப்பட்ட சக்தியை அவமதித்தவன். தெய்வத்திற்கு இணையாக பூஜிக்க வேண்டிய பெண் குலத்தின் கண்ணியத்தை வங்கம் செய்த மிக பெரும் பாவத்தை செய்தான். பெண்களை அடிமையாக நடத்தினான். அந்த தவறுக்கு உண்டான தண்டனையை இந்த ராவணன் பெற்றே ஆக வேண்டும். ஒருவன் அனைத்து உலகங்களையும் கட்டி ஆள்பவனாக இருந்தால் ஒரு பெண்ணுக்குரிய மரியாதையை கொடுக்கவில்லை என்றால், அவளை அவமதித்தால், பெண்மைக்கு இடையூறு செய்தால், அப்பொழுது ஒரு ராமன் எங்கிருந்தாலும் வந்து அவர்களை அழித்திடுவான். அந்த முடிவை எவராலும் தடுக்க முடியாது.